ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெண்டு நம்பர்ஸை வந்துட்டு ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் அண்ட் ஆல்சோ கால்குலேட்டர் எல்லாமே யூஸ் பண்ணாமல் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு கண்டிப்பாக செகண்டாக இருக்கக்கூடிய நம்பரில் உள்ள எல்லா டிஜிட்டும் 9ஆக தான் இருக்கணும். ஸோ இப்படி 9ஆக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் கூட இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்ம ஒரு ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுவோம். அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் 98, செகண்ட் நம்பர் 99. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணணும். ஸோ 1 சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் 97 கிடைக்கும். இப்போ இதில் வரக்கூடிய இந்த ஆன்சரை இந்த செகண்ட் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணணும். தட் இஸ் 99 மைனஸ் 97. ஸோ இதில் மைனஸ் பண்ணுறப்ப இங்கே 2 வரும், இதில் 0 வரும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா இதில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் 97, அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் 02. ஸோ இதுதான் இந்த 98 அண்ட் 99 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது போலேயே அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் வந்துட்டு நமக்கு 3 டிஜிட் இருக்குது. இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பரில் டிஜிட் 3 இருந்ததுன்னா செகண்ட் நம்பர்லேயும் டிஜிட் 3 தான் இருக்கணும், அப்படி கிடையாது. எப்படி இருக்கணும்னா இந்த செகண்ட் நம்பரை விடவும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே போதும். அப்படிப்பட்ட எந்த ரெண்டு நம்பரையும் நம்ம இந்த ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணிடலாம். பட் இந்த செகண்ட் நம்பரில் உள்ள எல்லா டிஜிட்டும் 9ல் தான் இருக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 374, செகண்ட் நம்பர் வந்துட்டு 999. இதில் நம்ம இந்த ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுறப்ப என்ன செய்வோம், இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து ஒரு 1 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்படி சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் 373 கிடைக்கும். இப்போ இந்த ஆன்சரை இந்த செகண்ட் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணணும். தட் இஸ் 999 மைனஸ் 373. இப்போ இதில் சப்ராக்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் பாருங்கள், 9 மைனஸ் 3னா 6, 9 மைனஸ் 7னா 2, 9 மைனஸ் 3னா 6. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதிடணும் 373, அடுத்தது இங்கே வரக்கூடிய நம்பர் எழுதணும் 626. இதுதான் செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்பரில் 4 டிஜிட் இருக்குது, செகண்ட் நம்பரில் 5 டிஜிட் இருக்குது. பட் செகண்ட் நம்பரில் உள்ள இந்த எல்லா டிஜிட்டுமே 9ஆக தான் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது பாருங்கள், 8498 அண்ட் செகண்ட் நம்பர் வந்துட்டு 99999. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து ஒரு 1 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ராக்ட் பண்ணுறப்ப இங்கே 7 வரும், இங்கே 948 இப்படி கிடைக்கும். இப்போ இந்த நம்பரை இந்த செகண்ட் நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் 8497. இந்த நம்பரை அப்படி மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணுறப்ப இங்கே என்ன வரும் பாருங்கள், 9 மைனஸ் 7னா 2 வரும், 9 மைனஸ் 9னா 0 கிடைக்கும், அடுத்த 9 மைனஸ் 4னா 5 கிடைக்கும், 9 மைனஸ் 8னா 1, இங்கே 9. ஸோ இந்த தேர்ட் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எழுதிடணும் 8497, அடுத்ததாக இந்த நம்பர் எழுதணும் 91502. ஸோ இதுதான் தேர்டு ப்ராப்ளத்துக்கு ஆன்சர். இதே போல் நீங்கள் எந்த ஒரு பெரிய நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கலாம்.